ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருக்க இடம் தான் தொப்பி வாப்பா பிரியாணி ஷாப். இது வந்து காட்டூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து நம்ம தாராளமாக பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்கும். ஸோ உள்ளே போனோடனே இந்த தொப்பி வாப்பா எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் போர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மெனு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். மெனுவில் வந்து நம்ம இங்கே சாப்பிட மெயினாக வந்ததே வந்து பிரியாணிக்காக தான். ஸோ பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 3 பேர் போயிருந்ததுனால இந்த பிளேட்டரும் இங்கே புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இந்த பிளேட்டருமே ஒன்று நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த பிளேட்டரோட சேர்த்து என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் சிக்கன்ஸ் வரும். பிளேட்டர் மெனுவில் இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு கபாப் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் நமக்கு கொடுத்ததில் அந்த கபாப் வந்து அவங்க கொடுக்கல. பட் கபாபுக்கு பதிலாக தந்தூரி ஸ்டைல் இல்லைனா கிரில் ஸ்டைலில் இருக்க சிக்கன் நமக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. இதோடு சேர்த்து 2 டிப்பும் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணி நல்லாவே வந்திருந்தது. ஸோ எக்கோடையே கொடுக்குறாங்க. இந்த சிக்கன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கிரேவி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா லெமனும் ஆனியனும் கேட்டாலுமே அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ யாராவது நீங்கள் வேணும்னா அதையும் கேட்டு வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக் பிரியாணியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த எக் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து கொடுத்தப்ப அதில் எக் அவங்க வைக்கலை, மேபி மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வெயிட்டர்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணோன்னே எக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ எக் பிரியாணி வந்து எக்கோட நமக்கு கிடச்சிருச்சு. இது மாதிரி ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த கோபி ஃப்ரைட் ரைஸோட கலர் பார்க்கும்போதே கொஞ்சம் டவுட் வந்தது. மேபி சோயா சாஸ் அதிகமாக ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் சோயா சாஸும் அதிகமாக ஆட் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்பைஸுமே அதிகமாக இருந்துச்சு. ஸோ இது ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட். இந்த கடை பார்த்திங்கன்னா 40 பிரான்ச் இருக்குது போல் வேர்ல்டு வைடாக. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு மொத்தமாக 1000+ ஸ்பெண்ட்